நண்பர்களே, நம்ம கிரேடிங் எப்படி போய்க்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகுது, தெரிஞ்சவங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ எப்படி கிரேடிங் கொடுக்கலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த பேட்டர்ன் வந்து ஒரு பர்டிகுலர் சைஸாக நம்ம வந்து சாஃப்ட்வேருக்கு வந்து நம்ம சொல்லணும். நமக்கு ஒரு சைஸ் ஃபர்ஸ்ட் இது என்ன சைஸ் அப்படிங்கிற சாஃப்ட்வேருக்கு சொல்லணும். எப்படி சொல்லலாம் அப்படின்னா, நமக்கு தேவையான சைஸ் என்னதுங்க, நம்ம ஸ்பெக்ஷீட்டில் எம், எல், எக்ஸ்எல், டபுள் எக்ஸ்எல் 4 சைஸ் வந்துட்டு ML XL டபுள் XL 4 சைஸ் வந்து ஸ்பெக் ஷீட்ல கொடுத்துருக்காங்க. நாம இந்த பேட்டர்ன் வந்து நம்ம L சைஸ் மெஷர்மெண்ட்டை மெஷர் பண்ணி தான் இந்த பேட்டர்ன் போட்டோம். ஸோ இந்த பேட்டர்ன் வந்து நம்ம L சைஸை நம்ம வந்துட்டு நாம இதைய சாஃப்ட்வேருக்கு சொல்லணும். ஸோ இந்த இடத்துல வந்து இந்த கிரேடிங் 1 2 3 4 5வது டூல் இருக்கு இல்லைங்களா, கிரேடிங் மோட் அப்படின்னு ஒன்று இருக்கு. அந்த டூல்ஸ் எடுத்துட்டாதான் நம்ம கிரேடிங் பண்ணக்கூடிய எல்லா வேலைகளுமே நம்ம இந்த டூல்ஸ்லயே பண்ணிக்கலாம். இந்த டூல்ஸ் செலக்ட் பண்ணதுன்னா மேலே இருக்கிற ஐக்கன் இந்த செகண்ட் லைன்ல செகண்டரி லைன்ல வந்து எல்லாமே மாறிடுச்சு பார்த்தீங்களா. இந்த டூல்ஸை எடுத்த உடனே செகண்டரி லைன்ல இருக்கிறது எல்லாமே மாறியாச்சு. ஸோ வந்துட்டு இந்த டூல்ஸ் எடுத்தாச்சு. என்ன இந்த செகண்டரியில் இருக்கிற லைன் எல்லாமே எடுத்து நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். அதுக்கு முதல் வேலையா நம்ம சைஸ் இங்கே மென்ஷன் பண்ணணும். அதுக்கு கிரேடிங் மோடை எடுக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஐக்கான் இங்க இருக்க ஃபர்ஸ்ட் ஐக்கானை செலக்ட் பண்றோம். செலக்ட் பண்ணோம்னா இதுதாங்க நம்ம சைஸை ஜென்ரேட் பண்ற டேபிள் இதுதாங்க. இங்க கீழே கார்னர்ல லெஃப்ட் சைடு கார்னர்ல ஜெனரேட் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணா ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். இல்ல ஓபன் ஆகுதுன்னு பார்த்துக்கோங்க. பாக்ஸ் ஓபன் ஆயிட்டா இங்க டிஃபைன் கிரேட் சைஸ், நாம என்னென்ன சைஸ் தேவையோ நாம அதை இங்க வந்துட்டு ஒவ்வொரு சைஸ்க்கும் ஸ்பேஸ் விட்டு என்டர் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்பெக் ஷீட்ல இருக்கிற மாதிரி பண்ணிக்கலாம். M சைஸ் 1 ஸ்பேஸ், L சைஸ் 1 ஸ்பேஸ், XL ஸ்பேஸ் 2XL. ஓகே, இதுக்கப்புறம் ஸ்பேஸ் விட வேண்டியதில்லை. நாம டைரக்டா இங்க ஜெனரேட் அப்படிங்கிற ஜெனரேட் என்ட்ரி போட்டீங்களா, கொஞ்சம் வெயிட் பண்ணணுமா, ஓகேங்களா, ஓகே ஜெனரேட் கொடுத்தோம்னா இங்க சைஸ் வந்து நம்ம என்ட்ரி போட்ட சைஸ் எல்லாம் வந்துருச்சுங்களா, ML XL 2XL வந்துருச்சா. லாஸ்டா இங்க கீழே வந்து வேலிடேட் கொடுக்கணும். கீழே ரைட் சைடு கார்னர்ல வேலிடேட் கொடுத்துட்டா இங்க லிஸ்ட் ஆயிரும். நம்ம இந்த பக்கம் மேல பாருங்க, நாம என்ட்ரி கொடுத்த ஸ்டைல் எல்லாமே இங்க லிஸ்ட் ஆயிருச்சு. ஸோ லிஸ்ட் ஆனதுல இங்க வந்துட்டு பார்த்தோம்னா ஒன்று மட்டும் எல்லோவில் இருக்கும், எல்லாமே கிரீன்ல இருக்கும். ஏன் எல்லோவில் இருக்குன்னா சாஃப்ட்வேர் வந்து எப்பவுமே என்னன்னா ஃபர்ஸ்ட் மேல இருக்கிற சைஸ் தான் இந்த பேட்டர்ன் சைஸ்னு அது கன்சிடர் பண்ணிக்கும். ஆனால் நாம போடுறது எல் சைஸ் தானே, நாம வந்து சாஃப்ட்வேர் சொல்லணும். ஸோ நான் வந்து இந்த எல் சைஸை செலக்ட் பண்ணிக்கணும். எல் இங்க பாத்தீங்கன்னா இங்க எல் சைஸ் தான் இருக்குது பேட்டர்ல, தெரியுதுங்களா. நாம வந்து எல் சைஸை செலக்ட் பண்ணிக்கணும். இல்லை நான் எல் சைஸ் தான் ஃபர்ஸ்ட் நான் கிரேட் பண்றேன், அதான் பேஸ் பேட்டர்ன் செலக்ட் பண்ணிட்டோம்னா இங்க எல்லோ மாதிரிக்கும் இந்த பேஸ் பேட்டர்னும் எல் சைஸா அதை அக்செப்ட் பண்ணிக்கும். இவ்வளவுதாங்க. இப்போ பேட்டர்ன் சாஃப்ட்வேர்ட்ட இதுதான் பேஸ் சைஸ் நம்ம வந்து மென்ஷன் பண்றாங்க பாருங்க. இந்த பிரிண்டர்லயுமே எல் சைஸ் ஜெனரேட் ஆயிடுச்சுங்களா. ஸோ வந்து அடுத்தது எல் சைஸ் வச்சு தான் நாம மற்ற சைஸ் எல்லாம் இந்த எல் சைஸ்ல இருந்து கிரேடிங் கொடுத்தோம்னா அது என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா எம் சைஸ்க்கு மைனஸ் ஆயிக்கும், XL டபுள் XLக்கு இதுல இருந்து பிளஸ் ஆயிக்கும். நாம கிரேடிங் இந்த மாதிரி செலக்ட் பண்ணிட்டு கிரேடிங் கொடுத்தோம்னா கரெக்டாக ஒர்க் பண்ணும். இந்த ஃபர்ஸ்ட் டூல் தான் வந்துட்டு இந்த கிரேடிங்க்கு நம்ம ஜெனரேட் பண்றதுக்கு யூஸ் பண்ற டூல் வந்துட்டு இந்த ஃபர்ஸ்ட் டூல் தான். இந்த ஃபர்ஸ்ட் டூல் இது இப்போ இந்த கிரேடிங் மோட எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் டூலை செலக்ட் பண்றோம், இதெல்லாமே பண்றோம். மேற்படி இங்க நிறைய ஆப்ஷன் இருக்கு, அது இப்போ தேவையில்லை. அது நீங்க வந்துட்டு பேசிக் நீங்க ஸ்ட்ராங் ஆனதுக்கு அப்புறமா நீங்க அதில் ஒர்க் பண்ணிக்கலாம். மேற்படி இங்க இதுக்கு பக்கத்துலேயே நிறைய டூல்ஸ் எல்லாம் இருக்கு தெரியுங்களா. இந்த லைன்ல இதெல்லாம் வந்துட்டு கிரேடிங் காப்பி பண்ணி எடுக்கிறது, கிரேடிங் ஒரு பேட்டர்ன் எடுக்கிறது, இதெல்லாமே இருக்குதுங்க. நாம இதுல நல்லா ஸ்ட்ராங் ஆயிட்டோம்னா அதெல்லாம் ரொம்ப ஈஸியா வந்துடும். ஃபர்ஸ்ட்லயே அதை போட்டு நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஸோ வந்து இங்க கிரேடிங் ஓகே, நம்ம கிரேடிங்க்கு நம்ம கொண்டு வைக்கலாம். இன்னொரு விஷயத்தை உங்களுக்கு சொல்லிக்கிறேன். இந்த பேட்டர்ன் இருக்கு இல்லைங்களா, இந்த பேட்டர்ல வந்துட்டு இந்த ஃபர்ஸ்ட் டூலை செலக்ட் பண்ணி பேட்டர்னை நவுத்தருக்கு யூஸ் பண்றோம், ஓகேங்களா. வேற எந்த டூல்ஸாலையும் இந்த பேட்டர்னை நவுத்த முடியாது. ஸோ இந்த இடத்துல யூஸ் பண்ணி நவுத்துறோம், இதை இந்த இடத்துல டச் பண்ண பேட்டர்ன் நவராது. ஏன் நவராதுன்னு யோசிச்சுக்கோங்க. அதாவது இதுதான் பேட்டர்ன் நம்ம வரைஞ்சது, இந்த பக்கம் பாதி இருக்கிறது, அது சீமல் ஒன்ஸ் ஆன் பண்ணி இதை பிரிச்சிருக்கிறதுனால அது மிரர் பேட்டர்ன், சரிங்களா. இதோடைய மிரர் தான் இது. இங்க செலக்ட் பண்ணி நம்மளால பேட்டர்ன் நவுத்த முடியாது. இங்க செலக்ட் பண்ணாலும் பேட்டர்ன் செலக்ட் ஆகாது. நான் பேட்டர்னை செலக்ட் பண்றேன், அது வந்து செலக்ட் ஆகல அப்படின்னு நினைக்க வேண்டாம். மிரர் பேட்டர்னா இருந்தா நாம எங்கிருந்து செலக்ட் பண்ணுவோம் அந்த பேட்டர்னை டச் பண்ணா தான் ஆன் ஆகும். மற்ற இடத்துல டச் பண்ணா பேட்டர்னை நம்ம எந்த ஆப்ரேட்டும் பண்ண முடியாது. வெறும் மிரர் பேட்டர்ன் தான், இதுல எந்த டாட்டுமே வராது. பாத்தீங்கன்னா இந்த பக்கம் தான் டாட் எல்லாம் இருக்கும், இந்த பக்கம் டாட் இருக்காது, ஓகேங்களா. இது வந்து மிரர் பேட்டர்ன்.
ஸோ வந்துட்டு இதை வந்து நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. பழகிறவங்க வந்து ஒர்க் பண்ணி பார்க்கும்போது இந்த இடத்துல செலக்ட் பண்ணுவாங்க, பேட்டர்ன் செலக்ட் ஆக மாட்டேங்குது அப்படின்னு யோசிப்பீங்க. ஸோ இதை வந்து நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓகே, இப்போ வந்து நாம் கிரேடிங் பண்ணிக்கலாம். கிரேடிங் பண்ணும்போது இந்த பேட்டர்ன் வந்துட்டு இது இருக்கட்டும். நாம் சீம் அலவன்ஸ் வந்துட்டு இந்த சீம் அலவன்ஸை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணிக்கலாங்க. இந்த இடத்துல இருக்கு இல்லைங்களா, இந்த மேலே வந்துட்டு மேலே இந்த டூல்ஸ் இருக்கு இல்லைங்களா, மேலே ஃபர்ஸ்ட் லைனில் இந்த சீம் அலவன்ஸ் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிக்கிற டூல்ஸ் இருக்குது. எல்லாருக்கும் கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு பார்த்துக்கோங்க. ஓகே, நம்ம கிரேடிங் பண்ணும்போது சீம் அலவன்ஸை ஆஃப் பண்ணிக்கலாம். நமக்கு பார்க்குறதுக்கு விசிபிள் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நமக்கு கிளியராக புரியறதுக்காக சீம் அலவன்ஸை ஆஃப் பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்ம கிரேடிங் பண்ணும்போது எப்படி கிரேட் ஆகுது அப்படிங்கிறத நம்மளால் விசிபிளாக பார்த்துக்க முடியும். சீம் அலவன்ஸ் ஆனில் இருந்தால் நமக்கு கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்கும். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம கிரேடிங் பண்ணுறதுக்கு நம்ம ஆரம்பிக்கலாங்க. கிரேடிங் பண்ணுறதுக்கு இந்த ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம லென்த்தை வந்துட்டு செக் பண்ணிக்கலாம். இல்லை கிரேடிங் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணணும், கரெக்டாக கிரேடிங் பண்ணுறோமா அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லையா. நம்ம சும்மா வந்துட்டு லென்த் வைஸாக 2 சிஎம் கொடுத்துருக்குறாங்க, அப்படியே செலக்ட் பண்ணி நம்ம 2 சிஎம் கிரேடிங் கொடுத்துக்கலாம் அப்படின்னா பேட்டர்னில் கரெக்டான மெஷர்மெண்ட் தான் அது விசிபிள் ஆகுதாங்கிற செக் பண்ணிக்கிறதுக்கு மெஷர்மெண்ட் டேபிள் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்குறாங்க. மெஷர்மெண்ட் டேபிளை எல்லாருமே கற்றுக்கணும். மெஷர்மெண்ட் டேபிள் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆல் ஒர்க்குக்கு மெஷர்மெண்ட் டேபிள் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த பேட்டர்னில் என்ன அளவு இருக்குது அப்படிங்கிறது மெஷர்மெண்ட் டேபிள் வந்துட்டு நமக்கு ஃபஸ்ட்டு அதை நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். மேலே ஃபஸ்ட்டு லைனில் இந்த இன்ச் டேப் போட்டுட்டு ஒரு டேபிள் மாதிரி ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க, இந்த டேபிள் ஓப்பன் ஆகுதான்னு பாருங்கள். மெஷர்மெண்ட் டேபிள் ஓப்பன் ஆகுதான்னு பாருங்கள். இன்ச் டேப் போட்டு ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்குங்க, அது வந்து மெஷர்மெண்ட் டேபிள். எல்லாருக்கும் ஓப்பன் ஆகுதான் பார்த்துக்கோங்க. மெஷர்மெண்ட் டேபிள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது இல்லாமல் எந்த பேட்டர்னுமே நம்ம ஒர்க் பண்ண முடியாது. நாம் போடுற பேட்டர்ன் இந்த இங்கே தெரியுற பேட்டர்ன், இங்கே தெரிகிற எட்ஜில் தெரிகிற மெஷர்மெண்ட் எல்லாமே அந்த எட்ஜில் இருக்கிற லைனோட மெஷர்மெண்ட், சரிங்களா. ஆனால் நமக்கு இந்தாங்க இங்கே இந்த பர்டிகுலராக வந்து இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட்டுக்கு எனக்கு மெஷர் பண்ணணும்ப்பா. ஹைட் பேட்டர்னுடைய டோட்டல் ஹைட் எனக்கு வேணும். பாருங்க, இந்த பாயிண்ட் இங்கே எவ்வளோ 70 சென்டிமீட்டர் இருக்குதுங்களா, அது கூட இந்த சென்டர் பேக்ல இருந்து கீழே பாட்டமுக்கு தான். ஆனால் எனக்கு ஹெச்பிஎஸ் இருந்து மெஷர்மெண்ட் இவ்வளோ லென்த்து எனக்கு என்னன்னு தெரியணும் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக இந்த இன்ச் டேப் டூலை எடுத்துக்கணும். மெஷர் மோட் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, இந்த மெஷர் மோடு, இது வந்து மெஷர் மோடு. இந்த மெஷர் மோடை கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் இங்கே டேபிள் மெஷர்மெண்ட்டு இங்கே விசிபிளாக இருக்குது. இந்த மெஷர்மெண்ட் டேப்பு நமக்கு ரொம்ப முக்கியம். நம்ம பேட்டர்னில் வந்து டேப்பு யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அதே தான், வேறு ஒன்றும் இல்லை. இங்கே இந்த பேட்டர்னை மெஷர் பண்ணுறதுக்கு நம்ம இந்த டேப் எடுத்துக்கிறோம். டேப் எடுத்துக்கல 2 டைப்பாக மெஷர் பண்ணலாம். ஒன்று இந்த பாரு இந்த பார்டர்லாம் வர்ற மாதிரி மெஷர் பண்ணலாம். உங்களுக்கு நல்லா புரியுற மாதிரி சொல்கிறேன். இந்த ஃபஸ்ட்டு டூல் இருக்கு இல்லைங்களா, இந்த பாயிண்ட்டை செலக்ட் பண்ணி இப்படி கொண்டு போனோம்னா இந்த ஃபஸ்ட்டு டூல் மெஷர்மெண்ட் டேப் எடுத்து ஃபஸ்ட்டு டூல் எடுத்துட்டோம்னா இந்த கருவை இங்கே செலக்ட் பண்ணி இங்கே கொண்டு போனோம்னா இங்கே விசிபிள் ஆகும். அதாவது இந்த கரு, இந்த லைனிங், இந்த கருவுடைய மெஷர் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது இங்கே சைடில் விசிபிள் ஆகும். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல விசிபிள் ஆகுதுங்களா, இந்த இடத்துல கீழே 26.39 சென்டிமீட்டர் இந்த பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா. அதாவது இந்த சைடில் வந்துட்டு உங்களுக்கு நல்லா பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல டேபிள் இருக்கு இல்லைங்களா, டேபிளை நம்மளால தனியாக எடுத்துக்க முடியும். வேணுங்கிறதுல வச்சு அந்த மேலே வந்துட்டு அந்த அம்புக்குறி மாதிரி ஒரு லைன் இருக்கும். அந்த அம்புக்குறி மாதிரி லைனை டச் பண்ணிங்கன்னா அந்த டேபிள் நமக்கு தனியாக வந்துடும். சரிங்களா, அங்கே பாருங்க வந்துருச்சு. நம்ம வேணுங்கிற அளவுக்கு எந்த இடத்துல வேணாலும் எடுத்து வச்சு நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பேட்டர்னை பக்கமாக வச்சு இந்த மெஷர்மெண்ட் இங்கே இருக்குது அப்படின்னு நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அலாங் மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க என்ன இருக்குது, 26.39. இங்கே டேபிள்லையுமே என்ன இருக்குங்க, மெஷர் பண்ணும்போது 26.39. ஸோ அலாங் மெஷர்மெண்ட், அதாவது அந்த கருவில் இருக்கிற மெஷரை இப்படி தான் மெஷர் பண்ணும். சரி, இது வந்து இந்த இன்ச் டேப் எடுத்துட்டோம், ஃபர்ஸ்ட் டூலை செலக்ட் பண்ணிட்டோம். இந்த பாயிண்ட்ல இருந்து டைரக்ட் மெஷர் பண்ணணும். இந்த பாயிண்ட்ல இருந்து சில பேர் ஆமோல் ஸ்ட்ரைட் அப்படின்ட்டு ஸ்பெக்கில் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆமோல் ஸ்ட்ரைட் அப்படின்னு மெஷர் பண்ணும்போது இதுக்கு பக்கத்து டூல்ஸ் எடுத்துக்கணும். இது அந்த கோடு நேராக போட்டுருக்கு தெரியுங்களா, அதுதான். அதை செலக்ட் பண்ணிட்டோம்னா இப்போ நாம இதை ஸ்ட்ரைட்டாக மெஷர் பண்ண முடியும். இங்கே இருக்குங்களா, ஸ்ட்ரைட்டாக மெஷர் பண்ணிட்டா இங்கே பார்த்தீங்கன்னா 24. இங்கே கருவாக மெஷர் பண்ணும்போது